ஹாய், வெல்கம் டு மை சேனல். உங்களில் நிறைய பேருக்கு உடல் பருமன் குறையலைனா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த தொப்பை மட்டும் குறைஞ்சா போதும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்கல்ல. முக்கியமாக பெண்களை பார்த்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க உண்மையாலுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அது மாதிரிலாம் இல்லாத சமயத்தில் இது மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது அவங்க முகம் போகும் பாருங்கள், அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. ஏன்னா அந்த தொப்பை அது மாதிரி இருக்கும். பெண்களுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சில ஆண்கள்லாம் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட என்ன கேள்வி கேட்குறதுனே தெரியாது. ஏன்னா பெண்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத விட அவங்களோட தொப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் உடல் பருமன் குறையதை விட முதல்ல தொப்பை குறைஞ்சா போதும். தொப்பை அதுதான் ஃபஸ்ட்டு. பெல்லி ஃபேட்டை குறைக்கணும். அது வந்து தொப்பைன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெல்லி ஃபேட் அப்படின்னா ஒரு மாடர்னாக சொல்கிறது ஈஸியாக இருக்கும் இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க. உங்களில் நிறைய பேர் ஷார்ட்கட்டில் போய் உங்களோட தொப்பையை குறைக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. எத்தனை பேருக்கு அது சக்ஸஸ் ஆச்சு? கண்டிப்பாக யாருக்குமே அது சக்ஸஸ் ஆகிருக்காது. ஏன்னா தொப்பையை குறைக்கிறது அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. தொப்பை எதனால் வந்தது, அதை எப்படி குறைக்கணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொப்பை ஈஸியாக குறையும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹரா 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் 5th பேட்ச் ஜனவரி 20 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு எதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் போட்டு உங்களோட நேம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பே பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி உங்களோட உடல் எடையை ஹெல்த்தியாக ஈஸியாக குறைக்கலாம். வாங்க. எப்போவுமே என்னோடய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் வந்து போட்டுட்டு அது கூட வந்து நான் என்னோடய வாய்ஸ் மெசேஜ் இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து வீடியோவாக நம்ம காமிச்சோம் அப்படின்னா ஈஸியாக எல்லாருக்கும் புரியும் இல்லையா. அதனால் இந்த தொப்பை குறையிறதுக்கு நம்ம ஒரு வீடியோவாக போட்டால் ஈஸியாக உங்கள் எல்லாருக்குமே புரியும் அப்படின்றதுனால ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோவை காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களோட தொப்பை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத நீங்கள் ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த டம்ளர் தான் நம்மளோட உடல், அதாவது தலையிலேருந்து வயிறு வரைக்கும். நீங்கள் நினைக்கலாம் நம்மளோட உடல் பகுதி அப்படின்றது தலையிலேருந்து கால் வரைக்கும் தானே, அது ஏன் நீங்கள் தலையிலேருந்து வயிறு வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வாய் வழியாக உள்ளே போகுது. ஆனால் கடைசியாக போய் நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு. அதனால தான் அந்த பார்ட் வரைக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக இந்த டம்ளர் நான் இதில் வச்சுருக்கேன். இப்போது நம்ம டெய்லி நமக்கு பிடிச்சமான உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்றோம். இப்போ இந்த டம்ளரில் தண்ணி ஊற்ற போகிறேன். அதுதான் வந்து உணவாக நீங்கள் நினச்சிக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அது ஒரு பீஸாவாக இருக்கலாம், பர்கராக இருக்கலாம், பிரியாணியாக இருக்கலாம். உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ ஃபேட்டாக நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டுட்ருக்கீங்களோ வருஷ கணக்காக அது எங்கே போய் ஃபஸ்ட்டு சேருது? நம்ம வாய் வழியாக சாப்பிட்டாலும் கடைசியாக உள்ளே போய் இறங்கக்கூடிய இடம் அடியில் இருக்கக்கூடிய வயிறு தான். இந்த வயிறு நல்லா ஃபில்லாகி ஏன்னா அது பலூன் இல்லை, நல்லா எவ்வளோ கொடுத்தாலும் ஃபில் ஆகும். நல்லா அழகாக ஃபில்லாகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம உணர்வோமே என்னென்னு, நம்ம குண்டாயிட்டோம், தொப்பை ரொம்ப பெருசாக இருக்குது, ஐயோ பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதை குறைக்கணும் அப்படின்னா எப்படி குறைக்க முடியும்? எங்கே இருக்குது வயிறு பகுதி? அடியில் இருக்குது. அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த தண்ணியை குறைச்சாதானே அடியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நம்ம எடுக்க முடியும். டைரெக்டாக எப்படி அடியில் இருக்க தண்ணியெல்லாம் எடுக்க முடியும்? இப்போ ஒரு சிலர் இங்கே வந்து என்ன தெரியுமா சொல்லிங்களா, அடியில் ஒரு ஓட்டை போட்டால் அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுமே அப்படின்ட்டு. அடியில் ஓட்டை போட்டாலும் தண்ணி மேலே இருக்கிற தண்ணி தான் குறையுமே தவிர்த்து அடியில் இருக்க தண்ணி குறையாது. சரிங்களா? அதனால் தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்றத நினைங்க. ஏன்னா உடல் பருமன் குறைய தான் உங்களுக்கு வந்து தொப்பை அப்படின்றது குறையும். தொப்பை மட்டும் தனியாக குறையாது. தொப்பை தான் இருக்கிறதுலையே கடைசியாக குறையக்கூடிய விஷயம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட முகம் முதல்ல குறையும், அதுக்கப்புறம் உங்கள் கழுத்து, அதுக்கப்புறம் உங்கள் கை, அதுக்கப்புறம் உங்கள் மார்பு, அதுக்கப்புறமா மேல் வயிறு, அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த தொப்பைன்னு சொல்லக்கூடிய இந்த அடி வயிறு வந்து குறையுமே தவிர்த்து நீங்கள் என்ன தான் தலைகீழ நின்று என்னென்னலாம் பண்ணாலும் தொப்பை முதல்ல குறையாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொப்பை குறைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸி கிடையாது. அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். உடல் பருமனை குறைக்க தான் உங்களோட தொப்பையும் ஈஸியாக குறையும். இப்போ உங்களில் நிறைய பேர் கண்டிப்பாக நான் வந்து உடல் பருமனை குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம அப்புறம் ஒரு க்ரீன் டீ குடிச்சிக்கிட்டு தேவையில்லாத ப்ரோட்டீன் பவுடரு, மாத்திரை இது மாதிரிலாம் சாப்பிட்டு நீங்கள் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் அது மாதிரிலாம் எதையுமே செய்யாதீங்க.
கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கான ஒரு முறை இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட உடல் பருமனை ஹெல்த்தியாக சாப்பிட்டே நீங்கள் குறைக்கலாமே தவிர்த்து ஷார்ட்கட்டில் போய் சீக்கிரமாக உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த ஷார்ட்கட் நம்மளை வேறு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடும் அப்படின்றத யாருமே மறக்காதீங்க. நிறைய பேர் உடல் பருமன் குறையலாம் கூட பரவாயில்ல, தொப்பை குறைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு க்ரீன் டீ வந்து காலையில் மத்தியானம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையுமே எடுத்துப்பாங்க. அது எடுத்துக்கிறதுனால எவ்வளோ சைட் எஃபெக்ட் பின்னாடி வரும் தெரியுங்களா? முக்கியமாக இந்த பேக்கெட்டில் வைக்கக்கூடிய இந்த க்ரீன் டீ தயவு செஞ்சு பெண்களே நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க. அதே நீங்கள் வீட்டில் செஞ்சு குடிக்கிறதாக இருந்தால் கூட பரவாயில்ல. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் எப்படி சாப்பிட்லாம்? ஒரு புதினா இலையை சுடு தண்ணியில் கொதிக்க விட்டு ஒரு க்ரீன் டீயாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா துளசி இலைகளை சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அது ஒரு க்ரீன் டீயாக எடுத்துக்கலாம். ஒரு கொய்யா இலையை நீங்கள் வந்து ஒரு க்ரீன் டீயாக எடுத்துக்கலாம். நீங்கள் இலைகளாக எடுத்து சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு சாப்பிடக்கூடிய க்ரீன் டீ ஓகே. ஆனால் பேக்கெட்டில் வாங்கி அதை ஊற விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கக்கூடிய அந்த க்ரீன் டீ அப்படின்றது பின்னாடி உங்களுக்கு மோசமான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இது மாதிரி க்ரீன் டீ செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் வயிறுக்கு நல்லது தான். ஆனால் அதனால் உங்களோட பெல்லி ஃபேட்டு உடல் பருமன் குறைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உடல் பருமன் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உணவு பழக்க வழக்கங்களை மாற்றணும். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். உள்ளே இருக்க பேட் ஃபேட்டை வந்து நீங்கள் கரைக்கணும். அதுக்கான முறைகளை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களோட உடல் பருமனாகட்டும் உங்களோட தொப்பையாகட்டும் ஈஸியாகவே குறையுமே தவிர்த்து மற்றபடி இந்த பொருளை சாப்பிட்டா குறைஞ்சிரும் அந்த பொருளை சாப்பிட்டா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே நீங்கள் போகாதீங்க. ஹெல்த்தியாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் உங்களோட உடல் பருமனை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் தொப்பை குறைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அதை குறைக்கணுன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.